எல்லாரும் சீக்கிரம் வாங்க. பாத்து வாங்கடா. ஆமா, என்னமோ கேட்க நினைச்சு என்னடா? அது வந்துனே தேனி உங்களை மட்டும் ஏன்னா கொட்ட மாட்டேங்குது. அது வேற ஒண்ணும் இல்லடா. தேனி நம்மள கொட்டுறதுக்கு முன்னாடி நாம பறந்து போய் அதை கொட்டிடணும், அவ்வளவுதான். இன்னும் சத்தம் கேக்குது. எப்படி அண்ணா நான் என்ன ஏறி பார்க்கட்டுமா? ஏய் சும்மாடா, நேரத்தோட போலாம். ஆத்த வையும். ஆமா ஆத்த வையும். அடுத்த முறை நாம மான் வேட்டைக்கு போயே ஆகணும். என்னங்க உங்களதான் உன்னை இங்கெல்லாம் ஆம்பளை துணை இல்லாம வரக்கூடாது சொன்னல. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன கோயிலுக்கு துணைக்கு வரணுமா? இல்ல, வாழ்க்கை பூரா துணைக்கு வரணும். என்ன சொல்ற? புரியல? ஒரு பொண்ணோட மானத்தையும் உயிரையும் காப்பாத்துறவன் தான் உண்மையான ஆம்பளை. அன்னைக்கு நீங்க என் மானத்தை காப்பாத்துனீங்க, இப்ப என் உயிரை காப்பாத்த சொல்லி கேக்குறேன். இன்னுமா புரியல? உங்க மனைவியா உங்க கூடவே காலம் பூரா வாழ்ந்துடுறேன்னு சொல்றேன். குழந்தைத்தனமா பேசாத. இந்த மலையில என்ன இருக்கு? நீங்க இருக்கீங்க, மனுஷங்க இருக்காங்க. அதுக்கு மேல என் மனசுக்கு நிம்மதி இங்க இருக்கு. பாருமா, எங்களுக்கெல்லாம் தேனும் தெனமாவும் கேப்ப கஞ்சி தான் சாப்பாடு. இந்த வானம் தான் கூரை, இந்த மலை தான் வீடு. நீ ஜமீன் விட்டு பொண்ணு, உனக்கு உண்டான அந்தஸ்து என்ன? உனக்கு பணிவிட செய்ய 1000 பேரு, 1000 வேலையாளுங்க, நல்ல சாப்பாடு வசதி, இதெல்லாம் இருந்தா சந்தோஷம் கிடைச்சிருமா? நீங்க சொன்ன எல்லாத்தையும் விட ஒரு பொண்ணுக்கு மனசுக்கு பிடிச்ச ஆம்பளை மட்டும் புருஷனா கிடைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. அதனாலதான் என் மனசுக்கு பிடிச்ச உங்களையே புருஷனா அடையணும்னு நினைச்சு வந்திருக்கேன். அது சரிமா, என்ன போய் புருஷங்கிற, மனசுக்கு பிடிச்சிருக்குங்கிற? பார், பாறையை தூக்க சொல்லு தூக்குறேன், மரத்தை புடுங்க சொல்லு புடுங்குறேன். ஆனா இந்த மாதிரி பேசுறதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. ஏன் ஒத்து வராது? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களை பத்தி, உங்க மனசை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க சரின்னு சொல்ற வார்த்தையில தான் என் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் உசுரம் அடங்கியிருக்க. நான் சொல்றத கேள். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துற தகுதி எனக்கு இருக்கிறதா தெரியல. கண்டதை போட்டு மனசுல குழப்பிக்காம தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க. அம்மா, என்னம்மா இவ்வளவு நேரம்? உங்க அப்பா தேடி இருப்பாரு. இந்த பொட்டு வச்சுக்க. வாமா, சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். இந்த அப்படி. ஐயா பார்த்ததானே சொன்னேன். கல்வி எங்க போயிட்டு வர? ஐயா கோயிலுக்கு போயிட்டு வரையா. கோயிலுக்கு சாமி கும்பிட கூட்டிட்டு போனியா இல்ல சம்பந்தம் பேச கூட்டிட்டு போனியா? ஐயா அது வந்து அது என்ன வந்து? நான் சொல்றேன், நீ போமா. சம்பந்தம் பேசதான் போகணும். எனக்கு அவர்தான் மாப்பிள்ள. யாருடி மாப்பிள்ள? அந்த மலைஜாதி பயலா? என் சேர்ப்புக்கு ஈடாகுமா அந்த மலைஜாதி கூட்டம்? நெல்லு சொத்த கண்ணில காணாத ஜமீன் சம்பந்தமா? ஏய், மழையில நனைஞ்சு வெயில காயிற பரதேசி பசங்களுக்கு வங்கா வாழ்க்கை கேக்குதாடி? நீ வாழற வாழ்க்கை உன்னை இப்படி எல்லாம் பேச வைக்குது. இத பாரு, காட்டுல எதுவுமே இல்லைனாலும் அவங்கள மனுஷங்க வாழறாங்க. ஆனா நீ ஊருக்குள்ள எல்லாம் இருந்தும் மிருகமா வாழற. அந்த ஊரையே தன்னோட உறவா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரே, அவர் மனுஷனா? இல்ல இந்த வீட்டுல ஏன் கூட வளர்ந்த பொண்ணு கல்யாணத்துக்கு உதவி கேட்டு வந்தப்போ அந்த பொண்ணையே படுக்க வரியான்னு கேட்ட நீ மனுஷனா? இப்படி எல்லாத்தையும் ஒசந்து நிக்கிற அவரை நான் கட்டிக்க நினைச்சது என்ன தப்பு? என்ன தப்பு நான் கேக்குறேன். ஆமா, சத்தத்தை கேட்கும் போதே உடம்பு இந்த ஆட்டம் ஆடுதே. தப்பி தவறி நம்ம மேல ஒரு அடி பட்டாமா.
வாயா சீக்கிரம். எங்க? ஆமாண்ணா. நீ இன்னும் சாகலையா? நீயே உயிரோட இருக்கும்போது நான் எப்படி சாவே? உனக்கு இன்னும் அந்த திமிர அடங்கல. என்னடா ஜிம்மினுக்கு வந்து வால் வச்சதுன்னு பார்த்தேன். நீ பெத்துதாச்சே, அதான் என் மகை கிட்ட வந்து வாலாட்டுது. எங்கடி அவன்? உன்னோட நல்ல நேரம் இப்ப அவன் இங்க இல்ல. இருந்தா என்ன கீச்சிருவானா? இந்த ஈடுபட்டு தமிழை எதிர்த்து நிற்க இனி ஒருத்தன் பிறந்து வந்தாலும் முடியாதுடி. பிறந்துட்டான்டா. உன் கொட்டத்தை அடக்க சிங்கம் மாதிரி என் மகன் அம்மையப்ப இருக்கான். அன்னைக்கு என் அப்பா பண்ண தப்புடி. அதனால தான் இப்ப என் முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு பழைய ஜெகதீஸ்வரிடா. இன்னைக்கு நீ என் மேல கைய வச்ச உன் 18 பட்டு ஜெமீனையும் காலி பண்ணிடுவான் என் மகன். கழுத என்ன நினைச்சுக்க? எங்க வந்து யாரு மேல கைய வச்ச? அம்மா மேல கைய வச்சீங்க, உசுரோட யாரும் திரும்பி போக மாட்டேன். என்னடா பண்ணுவா? ஒருவேளை சோத்துக்கு வக்கில என்ன திமிரா? நான் நினைச்சேன் இந்த ஊரையே கொளுத்திடுவேன். ஏய் இங்க பாரு, இன்னும் எண்ணி 24 மணி நேரம் கெடு தரேன். அதுக்குள்ள நீயும் உன் மௌனம் இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டீங்க. இல்ல கண்டங்குடமா வெட்டி போட்டுருவேன். டேய் வீரசிங்கம், நான் உனக்கு 24 மணி நேரம் அவகாசம் தரேன். முடிஞ்சா உன் பொண்ணை காப்பாத்துக்க. அதையும் பாத்துறேன். எறா வண்டியா? நம்ம ஆத்தால நீங்க பண்ணி கம்பெனி அடிச்சுட்டானே. ஆத்தா ஆத்தா என்ன நடந்தது ஆத்தா? ஜெமினி எங்க வந்தா? எதுக்குள்ள போட்டு அடிச்சான்? சொல்லு ஆத்தா. யாரா அந்த பொண்ணு? உனக்கும் அவளுக்கும் எத்தனை நாள பழக்கம்? எந்த பொண்ணு என்ன பழக்கம் எனக்கு ஒண்ணுமே புரியலையா ஆத்தா? ஆத்தா நான் உன் புள்ள ஆத்தா. அப்போ ஜெமீன் பொண்ண பத்தி உனக்கு எதுவும் தெரியாதா? நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல ஆத்தா. அவளா வந்து ஜமீனை விட்டுறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏதேதோ சொன்னா. நான் புத்திமதி சொல்லி அப்படியே அனுப்பிட்டேன் தெரியுமா? சரி அப்படியே இருந்தாலும் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்காத்தா? யாரா உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னது? உனக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு. புரியல? அவ உன்னோட முறை பொண்ணு. என்னத்தா சொல்ற? நான் யாரு, உங்க அப்பா யாரு, நம்ம ஏன் இங்க வந்தோம், இதெல்லாம் இது நாள் வரைக்கும் உனக்கும் இந்த ஊர்க்காரங்களுக்கும் தெரியாதுல்ல. இப்ப சொல்ற கேட்டுக்க. லிங்கம்பட்டி ஜமீன் நரசிம்மாவுடையாருக்கு 2 வாரிசு. ஒண்ணு நானு, இன்னொன்னு இங்க வந்துட்டு போனானு வீரசிங்கம் என் தம்பி. சின்ன வயசுலயே எங்க அம்மா செத்து போனதுனால அவனை தோல்லையும் மார்லையும் போட்டு வளர்த்தவளே நான் தான். செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் நான் ஒரு வீரனை சந்திச்சேன். அவர் வீரன் மட்டும் இல்லை, நல்ல மனுஷனும் கூட. அவரை கல்யாணம் பண்ணிக்க எங்க அப்பா ஒத்துக்கல. மனசுக்கு பிடிச்சவரோட வாழணுங்கிற ஆசையில ஊரை விட்டு ஓடி போய் யாருக்கும் தெரியாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். நீ பிறந்து உனக்கு 3 வயசு இருக்கும். அப்போ ஒரு நாள்
அக்கா காலையில என்ன உங்க அப்பாவுடைய ஆளுங்க போட்டு அடிக்கிறாங்க. எங்க இருக்காங்க? அங்க நெருக்கி நெருக்கி வேடா நெருக்கி வேடா கொண்டாடா கொண்டாடா இங்க எப்படி எப்படி கொளுத்துறாடா இத்தனை கொளுத்துறா ஆடா உன் மாமனுக்கு உன் கையாலே சொல்லி வை ஐடா ஒரு வார்த்தைய சொன்னா போய் ஜெமீனையே அழிச்சிடலான்னு நினைக்கிறியா கண்ணு? வீரங்கிறது ஒருத்தனுடைய உடம்பை அழிக்கிறதுல இல்ல, அவனுடைய அகங்காரத்தை அழிக்கிறதுலதான் உண்மையான வீரம் இருக்கு. உன் ஆத்தா இப்ப சொல்றேன், போ போய் என் மருமகளை தூக்கிட்டு வா, போடா.
என்னையா அப்படி பாக்குற? உன் மனசுல நான் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா என் மனசுல நீ இருக்கேங்கிறது இந்த காயத்தை பார்த்தா புரியும். உன்னை நான் நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு எங்க அப்பா போட்ட சூடு. அவங்க மறக்கணும்னு எனக்கு போட்ட ஒவ்வொரு சூடும் உன் நினைப்ப அதிகப்படுத்துச்சே தவிர மறக்க வைக்க முடியலையா? உடம்பெல்லாம் காயம் பட்டுச்சேன்னு வருத்தப்படாதையா. ராஜேஸ்வரியோட மனசுல உன் நினைப்பு அப்படியேதாயா இருக்கு. என் மனசு போட்ட சத்தம் உன் காதுல இப்போது விழுந்துச்சையா? என் ஆத்தாக்காரா 24 மணி நேரம் கெடு கொடுத்த. இப்ப உனக்கு நான் கெடுத்தறேன். என்னை 7 நாளுக்குள்ள என்கிட்ட இருந்து உன் பொண்ணை தூக்கிட்டு போய் எவனுக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி கொடு. இந்த அம்மையப்ப திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்படி இல்ல 8வது நாள் எனக்கும் உன் பொண்ணுக்கும் மலை உச்சி கோயில கல்யாணம் முடிஞ்ச அவன் தடுத்துக்கடா.